அனைவருக்கும் வணக்கம். துரோணா கடந்த நான் உங்கள் ராம்குமார். இந்த வீடியோ பதிவில் என்ன தகவல் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மனங்கொலி சொல்லகராதி அப்படின்னு டாப்பிக்லேருந்து அவுட் சோர்ஸ் பார்க்க போகிறாங்க. இது அவுட் சோர்ஸுடைய 4வது வீடியோ, ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அவுட் சோர்ஸ் அழித்தல் அப்படின்னு ஆரம்பித்திருக்கும். இதற்கு முன்னாடி வீடியோவில் அழித்தல் அப்படின்னு என்ற பொருள் அப்படின்னு வந்திருக்கும், ஓகேங்களா? அழித்தல் அப்படின்னா என்ன அப்படின்னா, அதாவது கலைத்தல், குலைதல், கெடுத்தல், ஒழித்து கட்டுதல், அந்த பொருளில் தான் அழித்தல் அப்படின்னு மீனிங் வந்திருக்கும். அதற்கப்புறம் அதை தொட்டுது அழித்தல் அப்படின்னு நமக்கு கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா? அழித்தல் அப்படின்னா என்ன அப்படின்னா அறம் செய்தல், அந்த பொருள் தான், ஓகேங்களா? அதாவது அழித்தல் அப்படின்றது டைரெக்டாக என்ன பொருள் கொள்ளணும்னா கொடுத்தல். ஒரு பொருளை ஒருத்தவங்களுக்கு கொடுத்துட்டு அது பேர் அது அழித்தல் என்று பொருள். செரித்தல் அப்படின்னால என்ன பொருள்? கொடுத்தல் என்று பொருள். அன்பினார் கொடுத்தல், ஓகேங்களா? அன்பு ஒரு பொருளை கொடுக்குறாங்க இல்லைங்களா, அன்பினார் கொடுத்தல். அதுக்கப்புறம் கொடுத்தல், ஓகேங்களா? கொடுத்தல். அழித்து, அழித்து என்பது அழித்தல் அப்படின்னா அது அந்த வினை, அந்த சொல் முற்று பெறும். அழித்து என்பது ஒரு வகையான வினையச்சத்தில் போயிடும், ஓகேங்களா? கொடுத்து என்பதன் வினையச்சத்தில் போயிடும், ஓகேங்களா? அறம், அறம் நோக்கி கொடுத்தான் அந்த பொருள். தகுதி பற்றி கொடுத்தான், தகுதி பற்றி கொடுத்தான். ஈனுதல், ஈனுதல்னால என்ன பொருள்? கொடுத்தல். அருளி படைத்தல், ஓகேங்களா? அருளி படைத்தல்னாலும் ஒரு பொருளை கொடுத்தல் என்று பொருள், ஓகேங்களா? அப்போது அழித்தல் என்பது எந்த ஒரு பொருளை சார்ந்து வருது அப்படின்னா, ஒரு பொருளை ஒருத்தவங்க இன்னொருத்தவங்க கொடுத்தல், அந்த பொருளை சார்ந்து தான், அந்த தன்மை, அந்த நிகழ்வை சார்ந்து தான் இந்த அழித்தல் என்பது வரும், ஓகேங்களா? அழுக்குதல், அழுக்குதல், அழுக்குதல் என்பது இந்தல்லு இந்த இந்தல்லு சின்ன குறில்லு வந்தால் என்ன, நெடில்லு வந்தால் என்ன. அழுக்குதல் என்பது சிறிது அசைத்தல், பகட்டு காட்டி மயக்குதல், பாடும்போது குரலை இனிமையாக உருட்டுதல், ஓகேங்களா? இந்த 3 பொருள் தான் அழுக்குதல் என்று பொருள், ஓகேங்களா? அழுக்குதல் அதாவது தொடர்ந்து ஒரு விஷயம் நடந்துக்கிட்டே இருக்கும், அது சிறிதளவில் மாற்றம் ஏற்பட்டிருக்கும், அதுதான் அழுக்குதல் என்பது சொல்லுவோம். நம்ம கிராமத்தில் அவர் ரொம்ப அழுக்கிக்கிறாப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி, ஓகேங்களா? அது என்ன பொருள்? சிறிது அசைத்தல். பகட்டு காட்டுறது, பகட்டு என்பது இல்லாத ஒன்றத்தை இருக்கிற மாதிரி காட்டுறது தான் பகட்டு, பகட்டு காட்டுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பகட்டு காட்டி மயக்குதல், பாடும்போது குரலை இனிமையாக உருட்டுதல், அந்த பொருளில் வர்றது அழுக்குதல். இந்த நெடில் அழுக்குதல் என்பது எதை குறிக்குமா? 2 தான். ஒன்று குலைதல், அஞ்சுவித்தல். குலைதல் என்பது என்ன அப்படின்னா ஒழுங்காக, இயற்கையாக, ஓகேங்களா? ஒரு செயல் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும்போது அந்த நிகழ்வில் மாற்றம் ஏற்பட்டு அந்த நிகழ்வின் தன்மையை குலைக்குமானால் அதற்கு குலைதல் என்று பொருள், ஓகேங்களா? இதை தான் குலைதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அஞ்சுவித்தல் அப்படின்னா ஒரு செயலுக்காக அஞ்சு அதை அந்த அஞ்சுனால ஒரு விஷயம் செய்கிற இல்லைங்களா, அதை தான் அஞ்சுவித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? அழுக்குதல் அப்படின்னா என்னது? குலைதல் அல்லது அஞ்சுவித்தல் என்ற 2 பொருள். அழுங்கு, அழுங்கு. அழுங்கு என்பது எந்த பொருளில் வரும்னா, ஓடுகளால் எந்த ஒரு உயிரினம் மூடப்பட்டிருக்குமாயின் அந்த உயிரினத்திற்கு அழுங்கு என்று பொருள், ஓகேங்களா? அப்போது இந்த அழுங்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது என்னன்னா எறும்பு தின்னி, ஓகேங்களா? ஆமை, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓடுகளால் மூடப்பட்ட விலங்கு. இந்த ஓடுகளால் மூடப்பட்ட விலங்குகளுக்கு அழுங்கு என்று பொருள், ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா விலங்கினுடைய வகை, அழுங்காமை அப்படின்னு சொல்லுவாங்க. கடலாமை, ஓகேங்களா? கடலானா சொன்னேன், ஆமை என்பது சொல்லிட்டுனா அப்போ கடலாமை, பாளையாள், ஓகேங்களா? கற்றாழை, அந்த மாதிரி பொருளில் வர்றது தான் அழுங்கு என்று பொருள், ஓகேங்களா? அதுக்கப்புறம் அழுங்கு, அழுங்கு என்பதும் மேல் சொன்ன அந்த கற்றாழை அப்படின்றது வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விலங்கினுடைய வகை அதுவும் சேர்ந்து வந்துருச்சு. இது 2த்தையுமே பார்த்தீங்கன்னா அழுங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அழுத்தல், அழுத்தல், ஓகேங்களா? அழுத்தல் அப்படின்னா என்னது? சலித்தல், ஓகேங்களா? அவன் ரொம்ப சலுத்துக்கிறான்பா, அவன் ரொம்ப சலுத்துக்கிறான்பா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த சலித்தல் அப்படின்ற பொருளை வர்றது தான் அழுத்தல் என்று பொருள், ஓகேங்களா? அதுக்கப்புறம் அழித்தல், அழுத்தல் அப்படின்னா இந்த அழுத்தல்லையே என்ன பொருள்? இலைத்தல், இலைத்தல், அதாவது இலைத்தல்னா உடல் பார்த்தீங்கன்னா உடலுடைய பருமன் என்ன வருது? கம்மியாக வருது, அதுதான் இலைத்தல் என்று பொருள், ஓகேங்களா? இன்னொன்று சலித்தல் என்று பொருள், 2 பொருள் இருக்குது. அதுக்கப்புறம் அழுத்தல், அழுத்தல் அப்படின்னா அமுக்கு, அதாவது என்னென்னா ஒன்று ஒரு பொருளை உறுதிப்பட செய்தல், அதாவது ஒரு பொருள் உறுதியாகணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? நம்ம இறுக்கி கட்டுவோமா, இல்லை இறுக்கி என்ன பண்ணுவோம்?
அந்த பொருளை மேலிருந்து அவுத்தும் கொடுக்குமா, அதான். ஒன்று உறுதியாக்குதல், இல்லை அமுக்குதல், நீரில் அமுக்குதல் அப்படின்னு ஒரு எடுத்துக்காட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நடுதல், பதித்தல் அப்படின்னு 4 பொருள் கொடுத்துருக்காங்க. நடுதல், பதித்தல் ஒரு டைம் அப்படியே பார்த்துங்க, அது போதும். அப்புறம் அலுப்பு, அழிப்பு. அலுப்பு என்பது என்னன்னா சோர்வு அல்லது களைப்பு என்று பொருள். அலுப்பு என்றது என்னது, ரொம்ப சோர்வாக இருக்கிறது. ஓகேங்களா, ரொம்ப சோர்வாக இருந்தாலும் சொல்லுவாங்க, அவன் ரொம்ப அலுப்பாக இருக்கான்பா, அவன் ரொம்ப களைச்சி போயிருக்கான்பா அப்படின்ற பொருளை வரது தான் சோர்வு, களைப்பு. ஓகேங்களா. அழிப்பு அப்படின்னா என்னன்னா தமிழில் சோறு என்று பொருள். அவ்வளோ, சோறு என்று பொருள். இல்லைன்னா அந்த அரிசி இருக்கு இல்லைங்களா, அந்த அரிசி வெந்நீராலேயோ இல்லை ஆவியாலேயோ அமுக்கப்பட்ட ஒரு நிகழ்வு தான் அழுப்பு என்று பொருள். அது அந்த அந்த அரிசியை வெந்நீரால் பண்ணிட்டீங்கன்னா அது சோறாயிடும். அப்போ அழுப்பு என்பது சோறு என்று பொருள். ஓகேங்களா. அலை, அலை, அழை. அலை என்பது என்னன்னா திரி, அதாவது திரிதல் அப்படி சொல்லலாம். அவன் ரொம்ப அலைஞ்சு கிடக்கிறான் பணத்துக்கு, அப்போ அலை என்பது திரிதல் என்று பொருள். இன்னொன்று நீரலை. இது இரண்டுமே நம்மளுக்கு தெரியுங்க. ஓகேங்களா. அலை என்பது திரிதல் அல்லது நீரலை என்பது நம்மளுக்கு நேரடியாக பொருள் கொள்ளப்படும். மது, நிலம், மிகுதி, வருந்துகை அப்படின்னு ஒரு 4 பொருள் இருக்கு. மது, நிலம், மிகுதி. ஓகேங்களா. அந்த 3 பொருள் மட்டும் ஞாபகம் வச்சுங்க. வருந்துகை அப்படின்னு 4 பொருள் இருக்கு அலை அப்படின்னா. அழை அப்படின்னா ஒரே பொருள் தான். அழைனானது கூப்பிடு, அழைனானது கூப்பிடு அப்படின்றது. அலை என்பது இந்த லை வந்தால் என்னன்னா தயிர், புற்று, வெண்ணெய், குகை, துழைவு. துழாவு அப்படின்னு என்னன்னா களைதல், இலக்குதல், குலைதல், அதாவது என்னன்னா ஒன்றுடன் ஒன்று கலத்தல், அந்த பொருளில் வர்றதுக்கு தான் துழைவு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா துழாவுன இசைக்கருவியில் ஒன்றுன்னு சொல்லுவாங்க. இசைக்கருவியில் ஒன்று, 56வது இசைக்கருவி அப்படின்ற மாதிரி ஒரு பொருளும் இதுக்கு இருக்குது. ஓகேங்களா. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா அழைத்தல், அழைத்தல். அழைத்தல் அப்படின்னா என்னன்னா மேலே சொன்ன அலை என்பது எதை குறிக்கும், திரிதல். அலை அதாவது திரி அப்படின்னு சொன்னா அப்போ அலைதல் அதே தான். அந்த அலைதல் போட்டதுனால அலையச் செய்தல், அடித்தல், அலை மோதுதல், அசைத்தல், வருந்துதல், நீரை கலக்குதல் அப்படின்ற பொருள். நீரை கலக்குதல் அதெல்லாம் அழைத்தல் என்று பொருள். அழைத்தல் அப்படின்னா நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே, அழை என்பது கூப்பிடு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லி முடிச்சுட்டுனா அதே தான் இந்த அழைனாலும். கூப்பிடுதல், வரச் செய்தல், கதறுதல். ஓகேங்களா. பெயரிட்டு கூப்பிடுதல், வரவழைத்தல், அது மாதிரி பாருங்களா, எல்லாமே ஒரே ஒரு பொருள் தான். இந்த ஒரே பொருள் தான் என்ன பண்ணியிருக்காங்க, மறுபடியும் 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 இதுக்குள்ளவே தான் சொல்லியிருக்காங்க. கூப்பிடுதல், வரச் செய்தல், கதறுதல், பெயரிட்டு கூப்பிடுதல், வரவழைத்தல் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. அலைதல், அலைதல். அலைதல் அப்படின்னா அலை என்பது எதை குறிக்கினா திரிதல், அசைத்தல், வருந்துதல் அப்படின்னு பொருள். அதாவது திரிதல் அப்படின்னா என்ன அப்படின்னா அலைதல். திரிதல்னா அலைஞ்சு திரியிறான்பா, நான் மேலே சொன்ன மாதிரி அந்த திரிதல். அசைத்தல். ஓகேங்களா. ஒரு நிகழ்வு அலை, அதாவது திரிதல் அப்படின்னு பொருளும் அசைத்தல் என் பொருளும் ஒரே ஒரு பொருள் வந்து. ஓகேங்களா. வருந்துதல், ஒரு நேங்கலேருந்து வருந்ததுக்கும் அலைதல் என்று பொருள். அதுக்கப்புறமா அலைஞ்சு திரிஞ்சாலும் என்ன பண்ணுவான், கண்டிப்பாக அவன் எதுக்குன்னு நினச்சி வருந்தப்பட ஆரம்பிச்சான். வருந்துதல் என்று பொருள். ஓகேங்களா. அலைதல் என்பது துழாவுதல். ஓகேங்களா. அதாவது கலத்தல், மேய்க்கு அதுக்கு எடுத்து கூட கலத்தல், தழுவுதல், புரளுதல், சுடுதல், நுகர்தல், கூடியிருத்தல், வயிறு வலித்தல் என்று பொருள். ஓகேங்களா. அப்போ அலைதல் என்பது துழாவுதல், கலத்தல், தழுவுதல், புரளுதல், கூடுதல், சுடுதல், நுகர்தல், கூடியிருத்தல், வயிறு வலித்தல். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்றுடன் ஒன்று கலக்கும் நிகழ்வால் ஏற்படுவதாக இருக்கும், இல்லை கலக்கிற நிகழ்வாக இருக்கும். ஓகேங்களா. இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் அழைப்பு, அழைப்பு. அழைப்பு என்பது எதை சொல்லுன்னா அசைப்பு, ஒரு வகை கூத்து, வருத்தம். ஓகேங்களா. இது எல்லாமே அழைப்பு என்று பொருள். ஓகேங்களா. அசைப்பு, ஒரு வகையான கூத்து, இன்னொன்று வருத்தம், அதாவது துன்பமான செயலை அழைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அழைப்பு அப்படின்னா மேல் சொன்ன மாதிரி அந்த வர செய்தல், கூப்பிடுதல், வருமாறு வேண்டுகை. ஓகேங்களா. பொருள் உணரா ஓசை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் அலைவு, அலைவு என்பது அலைதல். ஓகேங்களா. மனக்கலக்கம், துன்பம். ஓகேங்களா. அலைதல் என்பது ரொம்ப அலைஞ்சு தெரிகிறான்பா, மனக்கலக்கமாக இருக்குப்பா,
துன்பம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையான ஒரு பொருள் கொள்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த அலைவு என்பது எதை பொருள்னா அழைத்தல், கலப்பு, குழைத்தல். ஓகேங்களா, இந்த 3 பொருளில் வரும். ஓகேங்களா, அவன் அவன் 3 சீன் போட்டால் அவன் என்பது, அதாவது ஆ என்பது என்ன எழுத்து? சுட்டு எழுத்து. ஆ என்பது சுட்டு எழுத்து. ஓகேங்களா, அதே அந்த சுட்டு பொருளில் வரும். அங்கு, அவ்விடம், அவ்வகை, அம்மரம், அந்த மாதிரி ஒரு பொருளை சுட்டுவதற்கு இந்த அவன் அப்படின்றது 3 சீன் பயன்படுது. ஓகேங்களா, அது ஒரு 2 சீன் போட்டால் என்னது? இது ஆண்பால் சுட்டு. ஓகேங்களா, ஒரு ஆண்பாலை சுட்டுவதற்கு அவன் என்று சொல்வார்கள். இன்னொன்று வீண் என்று சொல்லுவாங்க. வீண் அப்படின்னா பயனற்ற தன்மை. கீழே சொல்லியிருக்காங்க பாருங்க, பயனின்மை. ஓகேங்களா, பயன்படாத ஒரு பொருள் இருக்கும்போது அது வந்து வீண் என்று பொருள். ஓகேங்களா, அவனம் 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 என்பது 3 சின்னா போட்டால் என்ன, 2 சின்னா போட்டால் என்ன? அவனம் என்பது அம்மனம். அம்மனம் என்பது உடலில் துணி இல்லாமல் இருக்கும் நிலை தான் அம்மனம் என்று சொல்லுவார்கள். அதற்கு தான் இன்னும் தமிழ் என்ன சொன்னா அவனம் என்று பொருள். அதுக்கப்புறம் 16,000 16,000 அந்த ரூபாயை குறிக்கிறதுக்கும் என்ன சொல்லுவாங்க? அவனம் என்று சொல்லுவாங்க. இன்னொன்று கொட்டைப்பாக்கு. பாக்கு மரத்திலிருந்து அந்த எடுக்கப்படும் அந்த பாக்கானது மேல் தோலை நீக்கிய பின்பு முழு கொட்டையாக இருக்குது. அதாவது கொட்டைப்பாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு என்ன பொருள்? அவனம் என்று பொருள். அப்போ அவனம்னா அதாவது அம்மனம், அதாவது மேலே வந்து துணி அற்று இருக்கும் நிலை அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று பாக்கு வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய மேல் தோலை எடுத்த நிலை அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று பார்த்திங்கன்னா 16,000 அப்படின்ற ஒரு எண்ணு பெயரையும் குறிக்க அவனம் என்ற சொல் பயன்படுது. அவனம் என்பது இரண்டு சீனா போட்டால் என்ன பொருள்? அவனம் என்பது என்னன்னா அலங்கரித்தல், இருத்தல், கொள்ளல், செய்தல், தழுவுதல், தற்காத்தல், தாங்குதல், திருத்தி, தீவிரம், பட்சம், பிடித்தல், பலம், விருப்தி, விருப்பம். இது எல்லாமே பாருங்கள் என்னண்டு, அதாவது என்னென்னா தாங்கி பிடிக்கக்கூடிய செயலை குறிக்கும் அல்லது விருப்பத்தை சொல்கிற மாதிரி இருக்கும். இந்த பொருளில் வரதான் என்னது? அவனம். அலங்கரித்தல், இருத்தல், கொள்ளல், செய்தல், தழுவுதல், தற்காத்தல், தாங்குதல், திருத்தி, தீவிரம், பட்சம், பிடித்தல், பலன், விருப்தி, விருப்பம், விருத்திப்பு. ஓகேங்களா, விருத்திப்பு என்பது இந்த பொருளில் வரும். ஓகேங்களா, ஆவணி ஆவன் 3 சீனி போட்டால் என்னென்னா நன்மை என்று பொருள். ஆவணிக்கு 3 சீனி போட்டால் என்னது? நன்மை என்று பொருள். 2 சீனி போட்டால் என்னென்னா உலகம், பூமி. ஆவணி என்பது 3 சீனி போட்டால் என்னது? நன்மை. 2 சீனி போட்டால் என்னது? உலகம் அல்லது பூமி என்று பொருள். ஆண் 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 என்பது 3 சீனியை போட்டால் என்னதான்? ஆண் மகன், ஆள், தலைமை, ஆண்மரம் என்று பொருள். ஓகேங்களா, அப்போது 3 சீன் போட்டால் என்னது? ஆண்மகன் என்று பொருள், ஆள் என்று பொருள், தலைமை என்று பொருள், ஆண்மரம் என்று பொருள். ஓகேங்களா, ஆண் அப்படின்னா என்னென்னா, இந்த ஆண் அப்படின்னா எருமை, பசு அப்படின்ற பொருள் வரும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பாருங்கள் ஆண்பால், பெண்பால். இந்த இடத்துல என்ன சொன்னீங்கன்னா ஆண் அப்படின்றது என்ன குறிக்கிங்க? ஆண் மகன், ஆள், தலைமை, ஆண்மரம் சொல்ல. இங்கே அதே தான். ஆண் பால் வந்ததுனால இனம், ஆணினம், ஐம்பால்களுள் ஒன்று, அவ்வளோதான். ஆணினுடைய வகை, ஆண் தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆண் அப்படின்னா என்னென்னா ஆவின் பால். ஆவின் பால்னால் நீங்கள் நினைக்கிற ஆவின் பால் இல்லை. ஓகேங்களா, ஆண் அப்படின்னா நான் என்ன சொல்லிட்டேன் அப்படின்னா மேலே பசு என்று சொல்லிட்டேன். ஓகேங்களா, பால் அப்படின்னு நான் ஒன்று சேர்த்ததுனால பசுவினுடைய பால் ஆவின் பால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இந்த 2 வார்த்தையினுடைய சேர்த்ததுனால இந்த 2 வார்த்தையும் உங்களுக்கு சேர்த்தீங்கன்னா என்ன வரும்? ஆவின் பால் அப்படின்னு சொல்ல வரும். அதுக்கப்புறம் ஆணகம் 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 என்பது 3 சீனா போட்டால் என்னென்னா சூறை அல்லது கோலக நஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க. சூறை என்பது என்னென்னா பாலை நிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு வகையான நஞ்சு செடி. ஓகேங்களா, அதுதான் சூறை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இது ஒரு நஞ்சு செடி தாங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஆணகம். ஓகேங்களா, 2 சின்ன போட்டால் என்னென்னா துந்துபி. துந்துபி அப்படின்னா என்னென்னா இது வந்து ஒரு இசைக்கருவி, அவ்வளோதான். துந்துபி என்பது என்னது? ஒரு இசைக்கருவி. பாடகம் அப்படின்னாலும் என்னது?
இசைக்கருவி தான். இந்த பாடகமும் துந்துபியும் தோல் இசைக்கருவி அப்படின்னு சொல்லுவாங்க. தோளால் செய்யப்பட்ட ஒரு இசைக்கருவி. ஒரு கண் பெரு முரசு, ஓகேங்களா, போர் முரசு, மேக முழக்கம், இது எல்லாமே பாருங்க இந்த ஆணகம் என்பது இசைக்கருவியை குறிக்குது. அவ்வளோ என்ன சொல்ல வருது அதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் ஆணம். ஆணம் 3 சுயின வந்த ஆணம் என்பது என்னன்னா குழம்பு, ஓகேங்களா, நேயம், கொள்களம், பற்றுக்கொடு, அன்பு, சிறுமை, சாறு, காட்டு வேப்பிள்ளை, ஓகேங்களா, இதற்கெல்லாம் ஆணம் என்று பொருள். ஓகேங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கணும் அப்படின்னா ஆணம் என்பது காட்டு வேப்பிள்ளையை குறிப்பது எதுனா ஆணம் என்று சொல்லுவாங்க. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா குழம்பு, நேயம், கொள்கலம். கொள்கலம்னா அந்த பாத்திரம், ஓகேங்களா, பற்றுக்கொடு, ஓகேங்களா, பற்று என்பது நெருக்கம் என்று பொருள். அந்த பொருள் பற்றுக்கொடு, அன்பு, சிறுமை, ஓகேங்களா, சாறு. குழம்பு என்றாலும் சாறு என்றாலும் ஒரே பொருள் தான், ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஆணம் என்பது 2 சுழியை போட்டால் என்னன்னா கல். கல் என்பது மதுவினுடைய ஒரு வகைன்னு சொல்லுவாங்க. கல். தெப்பம், ஓகேங்களா, மரக்கலம், ஓகேங்களா, மது வகை. பாருங்க கல் என்பதும் மது வகை என்பதும் ஒரு பொருளில் வந்துடும். ஓகேங்களா, கல் மது வகை. கடலில் செல்லக்கூடிய அந்த தெப்பத்துக்கும் மரக்கலம் சின்ன சிறியதாக செல்லக்கூடிய அந்த இரண்டுக்கும் என்ன பொருள்னா ஆணம் என்ற பொருள். ஓகேங்களா. அதற்கப்புறம் ஆணன். ஆணன் 3 சுழி நான் வந்தால் என்ன ஆணம். ஆணன் அப்படின்னா என்னன்னா ஆண்மை உடையவன். ஆண் என்பது ஆண்மை தானே, அப்போ ஆணன் என்பது ஆண்மை உடையவன் என்று பொருள். 2 சுழினாவன ஆணன் என்பது சிவபெருமானை குறிக்கும். அதாவது என்னன்னா ஆணன் என்பது அழகு, பொலிவு, இன்பம் அந்த பொருளில் வரும். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே பொருளில் வந்து சிவன் அப்படின்னு சொல்லுவாங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு பொருள் இருக்கும்போது சொல்லினுடைய பொருள் அப்படின்றதையும் கேட்டு போயிடுவாங்க. அப்படின்னா பொருந்தா சொல்லலை வைக்கிறதையும் வாய்ப்பு அதிகம். அதுக்கப்புறம் பாருங்க ஆனால். ஆனால். ஆனால் என்பது என்னன்னா ஆண் விண்மீன், ஓகேங்களா, ஆண் விண்மீனை குறிக்கிறது தான் ஆனால். ஆண் என்பதனாலே ஆண் பாலை குறிக்கக்கூடியது. ஆனால் என்பது அந்த விண்மீனை சேர்த்து ஆண் விண்மீனை குறிக்கக்கூடியது, ஓகேங்களா. ஆனால் இந்த ஆனால் என்பது என்னன்னா இது வந்து ஒரு இடைச்சொல். அவ்வளோ ஆயின், ஆகையால், அதனால், ஆன அப்படின்ற வரக்கூடிய ஒரு இடைச்சொல்லு தான் ஆனால் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆணி. ஆணி என்றுனா என்ன அப்படின்னா ஆணி அப்படின்னா நடுகழி, ஓகேங்களா, அடிக்கும் முளை. அடிக்கும்னா அந்த கூர்மையான இரும்பு கம்பி ஆணியை சொல்கிறாங்க, அந்த ஆணி, ஓகேங்களா. வலைகளின் முனைகளில் காட்டும் சிறு மூங்கிற்கழி, ஓகேங்களா, இதெல்லாம் கூர்மையான பொருள். அச்சாணி, ஓகேங்களா, ஆணிவேர், மூலம், தன்மை, இது எல்லாமே என்னன்னா அந்த கூர்மையாக அடிக்கக்கூடிய அந்த முனைப்பகுதியை வந்து பார்த்தீங்கன்னா ஆணி என்று சொல்லுவார்கள், ஓகேங்களா. இந்த ஆணி என்பது ஒரு மாதத்தின் பெயர், ஓகேங்களா. அது வந்து ஒரு மூல நாள், கெடு, எல்லை, தீங்கு, ஓகேங்களா. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆணிக்கு வரக்கூடிய பொருள். ஆணு. ஆணு 3 சுயினா வந்து ஆணு என்பது என்னன்னா நேயம், அதாவது விருப்பம் என்று பொருள், இனிமை என்று பொருள், நன்மை என்று பொருள், அன்பு, இதழ் அப்படின்னு சொல்லி இதெல்லாமே பாருங்க ஆணு என்பது இன்பத்தை குறிக்கக்கூடிய பொருளாக வருது. நேயம், இனிமை, நன்மை, அன்பு அப்படின்ற பொருள். ஆணு அப்படின்னு 2 சுயின்னு போட்டால் என்னன்னா அதே தான் இனிமை, நன்மை. இந்த மாதிரி இடத்துல தேர்வுகளில் வந்து கேட்க மாட்டேன். ஏன்னா ரெண்டுமே என்ன பொருள், அதனுடைய பொருள் ஒரே பொருளாக இருக்குது, ஓகேங்களா. அதனால் இந்த மாதிரி கொஸ்டின் கேள்விகள் இடம்பெறாது, ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஆணை. ஆணை 3 சீனை போட்டால் ஆணை என்பது என்னன்னா ஒரு கட்டளை, ஓகேங்களா. ஒரு அரசாங்கம், நம்ம கான்ஸ்டியூஷனில் படிச்சிருப்பீங்களா குடியரசு ஆணை அப்படின்னு படிச்சிருப்பீங்களா, பிரசிடென்ட் ஆர்டர் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. அந்த மாதிரி வரக்கூடியது தான் ஆணை அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா அது எப்படி இருக்கும், உண்மை சம்பவமாக தான் இருக்கும். அப்போ மெய், நடுமொழி, இணை, அதாவது நடுநிலைமையாக இருக்கும், ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லட்சணை என்பது சின்னம், அந்த கவர்மெண்ட்டுடைய சின்னத்தோட, ஓகேங்களா. கட்டளை, அடையாளம், சூளுரை, அதாவது சபதம், ஓகேங்களா. அந்த பொருளில் ஏவல், ஆன்றோருடைய மரபு, முத்திரை, வெற்றி, ஓகேங்களா. முறைமன்றத்தில் ஏற்கும் உறுதிமொழி, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆணை என்பது என்ன சொல்லுறேன் அந்த வெளியிடக்கூடிய அந்த ஆணையை தான் குறிக்கும். அது வந்து எப்படி இருக்கும், கட்டளையாக தான் இருக்கும். ஏவல் ஒருத்தர் செய்கிற வைக்கிற மாதிரி இருக்கும், கட்டளையாக இருக்கும். அந்த பொருள் எல்லாமே வந்துடும். ஆணை அப்படி 2 சீனை போட்டால் என்னன்னா முதல்ல ஏனை என்று பொருள், ஓகேங்களா. இப்போ நம்ம பார்க்குறோம்ல ஏனை, அது வந்து ஆணை, ஆணை வருது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஆத்திரம்,
பெரிது என்னும் பொருளில் ஆளப்படும். ஓகேங்களா? அப்போ யானை என்பது என்னன்னா, யானை எப்படி இருக்கும்? பெருசாக இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அத்திமரம். அத்திமரம் வந்து பார்த்தீங்கன்னா, அத்திமரம் பெருசாக தான் இருக்கு இல்லைங்களா? அப்போ அப்படி ஞாபகம் வச்சுங்க. யானைன்னா அத்திமரம் பெரியது அப்படின்னு பொருள் வந்துடும். அதுக்கப்புறம் ஆதன். ஆதன் என்பது என்னன்னா 3 சீனு போட்டால் நோய் வருத்தம். ஓகேங்களா? ஆதன் 3 சீன் போட்டால் என்னது? நோய் வந்தாலே வருத்தம் கண்டிப்பாக வந்துடும். அப்போ ஆதன் என்பது நோய் அல்லது வருத்தம் என்று பொருள். ஓகேங்களா? 2 சீன் ஆதன் என்பது என்னன்னா ஆன்மா, அறிவில்லாதவன், குருடன், பழைய காலத்து மக்கள். ஓகேங்களா? இயற்பெயர் வகை, அருகன், ஆசிரியர். ஓகேங்களா? வாதனை அப்படின்னு பொருள். இது என்ன பொருள்? ஆதன் அப்படின்னா என்னன்னா மிக பழமையானவன். ஓகேங்களா? ஆன்மா அந்த பொருள், அது பழமையானவன் இல்லை ஆன்மா எடுத்துகிட்டு அறிவில்லாதவன் எடுத்துக்கிட்டாலும் இல்லை குருடன், மூடன் அந்த பொருளை வந்துடும். ஓகேங்களா? அப்போ என்னென்ன இது ரெண்டுலாம் வந்து பார்த்திங்கன்னா தேர்வுகளில் கேட்கக்கூடிய ஒன்று. ஆறா. ஆறா என்பது என்னென்னா ஓமைச்சொல், மிக, மனதார வாழ்த்தல். ஓகேங்களா? ஆறா என்பது என்னென்னா இந்த ரா போட்டால் என்னது? ஒரு வகையான ஓமைச்சொல். இதை மட்டும் நான் வச்சுங்க. ஓகேங்களா? என்னது? ஓமைச்சொல், மிக, மனதார வாழ்த்துதல் தான் ஆறா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆறா அப்படின்னா என்னென்னா ஆற வைத்தல். இப்படி சொல்லுவாங்க. ஒரு பொருள் தனி, அதாவது என்னென்னா சூடு குறைய என்ன பண்ணுவாங்க? ஒரு பொருளை ஆற வைப்பாங்க இல்லைங்களா? அதான், அதாவது தனிய என்ற பொருளில் வந்துடும். ஓகேங்களா? ஆறல். ஆறல் அப்படின்னு வரும்போது இந்த ஆறல்னா என்ன, இந்த ஆறல்னா என்ன? மேலே இருக்கு ஆறல் அப்படின்னா என்னென்னா ஒரு வகையான மீன், ஆறா மீன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மீன் ஒரு வகையான மீன். நெருப்பு, கார்த்திகை. ஓகேங்களா? நாள் மீன், அதாவது நாள் மீன் என்னன்னா அஸ்வினி முதல் ஓகேங்களா ரேவதி வரை 27 நட்சத்திரங்களையும் கொண்டதான் நான் மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த நான் மீனை குறிக்கிறது என்னது? ஆறல் என்று பொருள். ஓகேங்களா? அதுக்கப்புறம் மதில், சுவர் மேல் அமைக்கப்படும் மறைப்பு. ஓகேங்களா? இதற்கெல்லாம் ஆறல் என்று பொருள். அப்போ ஆறல்னா என்னது? அது வந்து ஒரு வகையான மீன் பெயர், நெருப்பு பெயர், கார்த்திகை, அந்த கார்த்திகை மாதத்தை குறிக்கக்கூடியது என்ன சொல்லுவாங்க? ஆறல் அப்படின்னு சொல்லுவாங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? கார்த்திகைன்னு கொடுத்துட்டு பொறுத்துக அப்படின்னு சொன்னாலும் என்னது? ஆறல் என்று பொருள். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நான் மீன், அதாவது 27 நட்சத்திரங்களையும் உள்ளடக்கியத்தான் நான் மீன் என்று சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மதில் என்று பொருள், சுவர் மேல் அமைக்கப்படும் மறைப்பு என்று பொருள். இந்த ஆறல் என்பது எதை குறிக்குன்னா தனிதல், ஆறுதல், குளிர்தல். ஓகேங்களா? தனிய வைக்க. இந்த இந்த ஆறை எதுக்கு பயன்படுச்சு? தனிய வைக்க தானே. இந்த ஆறலும் அதுக்கு தான் பயன்படும். ஓகேங்களா? தனிதல், குளிர்தல். ஓகேங்களா? அதாவது சூடு குறைதல் அந்த பொருள்கள் ஆடப்படும். ஓகேங்களா? ஆறல் என்பது. ஓகேங்களா? அடுத்த வீடியோ பதிவில் சந்திக்கலாம். அவுட் சோர்ஸை நீங்கள் மனப்பாடம் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு டைம் கேட்டுக்கிட்டு மட்டும் வந்துகிட்டே இருங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? எல்லாத்தையும் உள்ளடக்கிடுவோம். ஓகேங்களா? நன்றி. அடுத்த வீடியோ பதிவில் சந்திக்கலாம்.